இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். நேற்று ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் ஆச்சு இயக்குனர் களஞ்சியம் அவங்கக்கிட்ட. ஹிந்து மதத்தை பற்றி பேசி அதில் கொஞ்சம் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் ஆச்சு. நாங்கள் ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்து மதத்தை பற்றி பேச வேண்டாம் அப்படின்றத ரொம்ப கிளியராக நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு 2 நாளாகவே பேசிகிட்டு இருக்காங்க. சபரிமலை ஜெயகாந்தன்ன்ற ஒரு அம்மா பேசுகிறாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் மறுபடியும் நாங்கள் நேற்று இவர் வெட்டுவோம் அறுப்போம் அப்படின்னாரு. இந்த அம்மா இன்றைக்கி நாங்கள் செருப்பால் அடிப்போம் அப்படின்றாங்க. நான் முதல்ல என்ன பார்த்தேன் அப்படின்னா, நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது. நான் பொதுவாக இப்போ தமிழ்நாட்டில் இப்போ பல ஆண்டுகளாகவே நான் பார்த்துட்ருக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு மதத்தை பற்றி ரொம்ப ஒரு அட்டாக்ஸ் நடக்குது. இந்து மதம்னா இப்படி, அதில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு தவறாக ஒட்டுமொத்த இந்துக்களையும் பற்றி ரொம்ப அவதூறாக பேசுகிறது, அவங்கள துன்பப்படுத்துறது, புண்படுத்துறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு வேலையாக பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க. நான் கிட்டத்தட்ட 2000 நான் தமிழ்நாட்டு சென்னையில் நான் என்னோடய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ இருந்த ஒரு அமைதிக்கும் இப்போ இந்த அமைதி இல்லைன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். இதை நான் ஒரு அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. நான் இந்து தர்மத்துக்கு நான் எடுத்து நான் ஏன் பேசுகிறேன்னா, நான் ஒரு ஹிந்து. என் மேலேயும் நிறைய மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் என்னை கிண்டல் பண்ணுறது, நக்கல் பண்ணுறது. நான் சில நாங்கள் வழிபாடுகள் பண்ணும்போது, அது ஏன் லிங்க வழிபாடு பண்ணுறீங்க, அதில் என்ன வந்துருச்சு, இது என்ன வந்துருச்சுன்னு கேள்வி கேட்குறது, இப்படியெல்லாம் மன அளவில் நமக்கு ஒரு மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுக்குற ஒரு விஷயங்களை இப்போ கொஞ்ச நாளாக சில பேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நேற்றுமே நீங்கள் இன்னொரு 10 நாள் இதை பற்றி விவாதம் பண்ணணுன்னாலும் நாங்கள்லாம் தயாராக இருக்கோம். ஏன்னா நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் நாங்கள் கேட்டுட்ருக்கிற கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் கொடுக்க முடியாது. நீங்கள் கேட்டுட்ருக்கிற கேள்வியில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஏன்னா இதில் 2 விஷயம் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். ஃபஸ்ட்டு நான் திரும்பி ஜோதிகா அவங்க என்ன சொன்னாங்கன்ற மேலே நான் திருப்பி போகிறேன். பிருஹதேஸ்வரர் கோயிலை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் வந்துச்சு. சரி, நான் பிருஹதேஸ்வரர் கோயில் பார்த்தா அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசு மருத்துவமனை இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக மேட்ருக்கு வந்துட்டுருக்கலாமே. அங்கே அது ஏன் அப்படி சுற்றி வளைச்சி பேசி, நீங்கள் உண்டியலில் காசு போடுறீங்க, நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்க, அப்போ இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுன்றது ஏதோ இந்துக்கள், நீங்கள் நல்லா பாருங்கள், ஹிந்துஸ் ஏதோ நம்ம உட்காந்து அவதூறாக ரொம்ப ஒரு தேவையில்லாமல் உட்காந்து தர்பார் பண்ணிகிட்ருக்கிற மாதிரியும், தேவையில்லாமல் உட்காந்து செலவுங்க பண்ணிகிட்ருக்கிற மாதிரியும், அதை போய் ரொம்ப உருப்படியாக நீங்கள் இந்த பக்கம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற அதிபதிசாலித்தனத்தை காட்டினது தான் அங்கே ஆன பிரச்சனை. ஓகேயா? ஸோ 2வது அந்த விஷயத்தை பற்றி ஒரு கொஸ்டின் எழுப்பப்பட்டுச்சா, ஏன் அதை ரெஃபர் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு வந்தால், இல்லை அவங்க மத ரீதியாக ஒன்றும் சொல்ல வரல, அவங்க சோஷியல் சர்வீஸ் தான் பண்ண சொன்னாங்க, அதை நீங்கள் தவறாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றாங்க. சரி, நாங்கள் அப்படியே தவறாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கலாமே. அப்போ திரும்பி இன்னைக்கு திரும்பியும் சபரிமலை ஜெயகாந்தன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எந்த மதத்துலேயும் நாங்கள் பார்க்கல, இந்த மாதிரி கொத்தனார் உள்ளே வர பிருஹதேஸ்வரர் கோயிலை பண்ண கொத்தனார் உள்ளே வந்ததே கிடையாது. எங்கேயாவது இந்த மாதிரி கீழ் ஜாதி மேல் ஜாதி பிரச்சனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது இந்து மதத்தில் இருக்குது, வேறு கிறிஸ்டியானிட்டியில் இஸ்லாமியர்லேயே இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இன்றைக்கி அவங்க கேட்குறாங்க. நீங்கள் பேச பேச உங்களோட உள்நோக்கம் வெளியில் வந்துனே இருக்குது, உங்களுக்கு தெரியல. அதிபதிசாலித்தனமாக பேச போகும்போது உங்களோட உள் மனசில் என்ன பிரச்சனை இருக்குன்றது வெளியில் வந்துட்டுருக்கு. நான் திரும்பி இன்றைக்கி கேட்டுட்ருக்கிறேன், அரசு மருத்துவமனையை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா அது நீங்கள் அரசுக்கிட்ட பண்ணணும். நாங்கள் ஹிந்துஸும் கவர்மெண்ட் கடையில் தான் நாங்களும் இருக்கோம். அப்போ ஹிந்துஸ் மேலே நீங்கள் ஒரு ஒட்டுமொத்த தாக்குதல்ன்ற மாதிரி நீங்கள் உள்ளே விடுறதில்ல, கொத்தனார் உள்ளே வரல, கீழ் ஜாதி மேல் ஜாதி கலாட்டாங்கெல்லாம் இந்த தருணத்தில் இப்போ ஒரு கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு பிரச்சனை இதில் எல்லாருமே ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில் போயிட்டுருக்கோம். நான் அது ஃபார் த பப்ளிக் இன்றைக்கி நான் பேசுகிறேன். இதை எல்லாரும் ஒத்துக்குவாங்க கண்டிப்பாக. நீங்கள் அரசியல் பண்ண வேண்டிய தருணம் இதுவான்னு நான் கேட்குறேன். நான் திரும்பியும் கேட்குறேன். இப்போது ஜோதிகா அவங்க குடும்பத்துக்கோ சிவகுமார் அவங்க குடும்பத்துக்கோ அம்மா ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒருத்தங்க தானே. இப்போது எனக்கே எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த அமைச்சருங்களாம் இருக்காங்க, இந்த அமைச்சருங்களாம் இருக்காங்க, நீங்கள் பேசலாம், அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்னு முறைகள் இருக்கும்போது, ஏன் ஜோதிகா அவங்க சூர்யா அவங்க ஆகட்டும், சிவகுமார் அவங்க ஆகட்டும்,
எடுத்து ஓபிஎஸ் அவர்கள்கிட்டயோ இல்லாட்டி இபிஎஸ் அவர்கள்கிட்டயோ வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது தஞ்சாவூர் மருத்துவமனையில், எல்லா அரசு மருத்துவமனையும் இப்படி தான் இருக்குது, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் சீர் செஞ்சு கொடுங்கன்ட்டு நல்லபடியாக பேசலாமே, பண்ணி கொடுப்பாங்களே. அதை போய் ஒரு ஜேஎஃப்டபிள்யூ அவார்ட்ஸில் போய் பேசி தஞ்சாவூரில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் சுட்டி காட்டி பெருசு பண்ணி அங்கே தேவையில்லாமல் வந்து என்னமோ பிருகதேஸ்வர் கோயில் ரொம்ப நல்லா, அதான் இண்டோஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிடுவாங்க, இதுக்கெல்லாம் ஒன்றும் செய்வேன். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைங்களை வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்றதான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். எதுக்கு நீங்கள் வந்து எங்களை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தானே கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு காலையில் வரைக்கும் நீங்கள் வெறும் ஜோதிகா மேட்டரை பேசிட்டு விட்டுட்டு இல்லை, திரும்பி நீங்கள் அதே கொண்டு வரீங்க. இப்போ நான் சிவகுமார் அவங்க குடும்பத்துக்கிட்டே கேட்குறேன், ஒரு நல்ல பெரிய குடும்பம் அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசி சண்டை உண்டாக்கக்கூடாது இல்லையா? இப்போ நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து டோட்டல், இப்போ எத்தனையோ ஹிந்துஸ்க்கு வந்து அப்படி ஒரு கோயிலுக்குள்ளே வந்து அவங்க போகலன்ற வரலாறு கூட தெரியாமல் இருக்கலாம். அது வந்து எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு அப்புறம் அவங்க அதை வச்சு வந்து இந்துசம் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு, நாங்கள் இப்போ அதில் பிறந்திருக்கிறோம் இல்லையா? எங்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா இல்லையா? சிவன் பார்வதின்றது எங்களோட அப்பா அம்மா. நீங்கள் விஷ்ணுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருமாள்ன்றது அவங்கவுங்களுக்கு அவங்களோட அப்பா அம்மான்னு வரும். நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோமே. இன்னைக்கு காத்தால கூட நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, கிறிஸ்டியானிட்டிலையும் இஸ்லாமியும் தாராளமாக போய்க்கலாமே. நீங்கள் கும்பலன்னு இப்போ யார் அழுதா? சிவன் அழுதாரா அவங்கக்கிட்ட? சபரிமலையில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து பேசாதீங்க. ஏன்னா சபரிமலையில் வந்து ஐயப்பனுக்கே தலை சூடு பண்ணவங்க தான் நீங்கள் எல்லாருமே. உள்ளே வராதீங்கன்னு சொன்னால் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் மோதுறீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு காடை கும்பிடக்கூடிய அர்ஹதையே உங்களுக்கு இல்லையே. இன்னைக்கு எத்தனை விஷயங்களை குழப்புறீங்க. அப்போ இண்டோஸ் வந்து நீங்கள் இனிமேல் மருத்துவமனைக்கு வராதிங்க, இங்கே சாமி எதுக்கு எல்லாம் தேவையில்லாமல் எங்கெங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கிறீங்க கடவுளை. அப்போ இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் இல்லை. இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நாலேஜுக்கும் கொண்டு வரணும், இங்கே இருக்கக்கூடிய ரூலிங் கவர்மெண்ட்கிட்ட நாலேஜுக்கும் கொண்டு வரணும் போல இல்லை. ஏன்னா நீங்கள் ரொம்ப எப்படியோ ரொம்ப அதிபுத்திசாலித்தனமாக எடுத்துகிட்டு போகிறீங்க. ஏன் அன்றைக்கி போட்டிருந்தாங்களே என்னமோ நாம் தமிழர் கட்சி அவங்க ஒரு ட்வீட் போட்டாங்களாம், உடனே இபிஎஸ் அவங்க வந்து ஓடி வந்து இப்போ எல்லாம் அட்டன் பண்ணாங்க சீமானுக்கு. ஏன் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவர் என்னன்னு பார்த்துருப்பாரு. ஏன் அவரெல்லாம் இருந்துமா இத்தனை வருஷமா இதெல்லாம் வந்து உள்ள பாம்பும் தேலெல்லாம் வந்துட்டுருக்கு? இல்லை, நீங்கள் எங்களை தாக்கும் போது உங்கள் சைடு இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து எங்களை கவர்மெண்ட்டுக்கு வந்து கெட்ட பேர் கொடுக்கணுன்னு தான் இதை பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் சைடு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நாங்கள் கேட்குறோம். அப்படியே ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் ஏன் அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டுக்கிறீங்க? நான் சாவரணும் போதே வந்து அத்தனை கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருந்த மாதிரி நீங்களாம் சொல்லி கொடுத்த புத்திசாலித்தனக்கு தான் வந்து இது வந்து பாம்பு வந்துருச்சு, தேல் அந்த பாம்பு உள்ளே இருக்குது, அந்த மாதிரி தேல் உள்ளே இருக்குன்னு டைரெக்டாகவே ஜோதிகா வந்து சொல்லியிருந்துருக்கலாமே. அந்த அந்த ஸ்பீச்சில் வந்து அரசு மருத்துவமனையில் பாம்புங்க இருக்குது, அப்படி சரியில்லை இப்படி சரி டைரெக்டாக கூட சொல்லலாமே. டைரெக்டாக நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் அங்கே வந்து கவர்மெண்ட்டை வந்து அசிங்கப்படுத்தணுன்றக்காக தான் நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க. உங்கள் கூட நல்ல தொடர்பில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் வந்து அழகாக ஃபோன் பேசி நீங்கள் பேசலாமே. அப்போது நீங்கள் வந்து ஆளுங்கட்சி மேலே சும்மா ஏதாவது அவதூறு சொல்லிக்கிட்டே இருக்கணும், கலாட்டா பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? செருப்பால் அடிப்பீங்களா? நீங்கள் பழைய செருப்பால் அடிப்பீங்களா, புது செருப்பால் அடிப்பீங்களா? ஏன்னா நீங்கள் பழசில் அடிக்கிறீங்கன்னா நாங்கள் புதுசில் அடிக்கிறோம், நீங்கள் புதுசில் அடிப்பீங்கன்னா நாங்கள் பழைய செருப்பில் அடிப்போம். நேற்றே நான் சொல்லிட்டேனே, இந்த அடிப்போம் வெட்டுவோம் குத்துவோம் அதெல்லாம் நாங்கள் பேட மாட்டோன்ட்டு. ஹிந்துஸ் எங்கே வராங்க, மருத்துவமனை எங்கே வருது? நீங்கள் என்னத்துக்கு இன்டர்வியூஸ் இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள்லாம் வந்தீங்கன்னா நாங்கள் செருப்பால் அடிப்போம். என்ன செருப்பால் அடிப்பீங்க? பழைய செருப்பா புது செருப்பா? நீங்கள் புதுசில் அடிக்கிறீங்கன்னா நாங்கள் பழசில் அடிக்கிறோம். என்ன ஆளாளுக்கு ஒரே வார்த்தைங்க, நாங்கள் வெட்டுவோம் குத்துவோம். என்ன ஆக்கணும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடை? நீங்கள் என்ன ஆக்கணும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடை? நான் ஜென்ரல் பப்ளிக்காக நான் கேட்டுட்ருக்கேன். கொரோனா வைரஸ் வந்து என்ன இப்போ ஏன் இத்தனை சீமான் அவங்கெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்து பல வருஷம் ஆகுது, அவங்கள்ட்டலாம் நீங்கள் சொல்லலையா? அவங்களுக்குலாம் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்களே, ஒரே ஒரு ட்வீட்டில் அப்படி பண்ணி கொடுத்துருவாங்களே. நீங்கள் என்னத்துக்கு அங்கே நோக்கணும்? ஒரே ஜோதிகா இதை தான் சொன்னாங்க. என்னத்தை சொன்னாங்க? எதை எங்கே சொல்லணுன்ற ஒரு பக்குவம் வேண்டாமா? இப்போ கொத்தனார் உள்ளே போக முடியலன்ற வந்து இப்போ இந்த ஊரே வந்து பற்றி நெறிஞ்சு நிற்கிற நேரத்தில் வந்து இந்த கலாட்டாவை நீங்கள் பெருசு பண்ணி விடணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ எல்லாரும் எங்களை பார்த்து விண்டோஸ் எல்லாரும் எங்களுக்கு என்னன்னே தெரியாதப்பா நாங்கள் அடி வாங்கிக்கணுமா? இந்து மதத்தை உங்களுக்கு தேவைன்னா போய்கிட்டே இருங்க. உங்களை கும்பிட சொல்லி யார் கேட்டா? எனக்கு பெரிய கொஸ்டினாக இருக்குது. உங்களுக்கு யார் கேட்டா கும்பிட சொல்லி உங்களை வந்து இந்து காட்ஸை வந்து? போயிட்டே இருங்க. இஸ்லாமுக்கு போங்க, கிறிஸ்டியானிட்டிக்கு போங்க. நீங்கள் வச்ச ஆள் இல்லையே சிவனும் பெருமாளும் எல்லா கடவுளுங்களும்.
அப்புறம் இதோட விளைவுகள் பெருசா இருக்கும். யார எச்சரிக்கிறீங்க? யார எச்சரிச்சுட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் வீடியோஸ் போட்டுக்கிட்டு? அப்புறம் நாங்க கவர்மெண்ட் கிட்ட ரொம்ப ஒத்துமையில இருக்கிறோன்றீங்க. அப்ப யார எச்சரிக்கிறீங்க நீங்க? இப்படி பேசி பேசி எல்லாரும் இண்டூஸ் ஒரு நாள் அடிக்கணுன்ட்டா? செருப்பால அடிப்போம். நான் பழைய செருப்பால அடிப்பேன். நீ எந்த செருப்புன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. நேத்து நான் வந்து இண்டூஸ்க்கா இறங்கியிருக்கிறேன்னா வந்து நான் ஒண்ணும் யோசிக்காம இறங்க மாட்டேன். இந்த டானிசம் தான் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நேத்து நான் வீடியோலயும் சொன்னேன். நோ டானிசம். நோ டானிசம். எல்லாத்தையுமே பேசி நல்லபடியா சால்வ் பண்ண முடியும். எல்லாத்தையும் ஏன் பெருசு பண்றீங்க? எல்லாத்தையும் ஏன் பெருசு பண்றீங்க? ஒரு ஃபோன் போட்டு இபிஎஸ் அவர்கள்கிட்டயோ, ஓபிஎஸ் அவர்கள்கிட்டயோ, ஜோதிகா அவங்க குடும்பம் பேசலாமே. அது எதுக்கு போய் ஜேஎஃபிடபிள்யூ அவார்ட்ஸ்ல போய் பேசி, அங்க போய் அந்த இந்து கோயில பத்தி அவங்க பெருசு பண்ணி, அது மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு எங்கள வந்து தேவையில்லாம இழுக்கிறீங்க? இந்த அட்டாக்ஸ் தான் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து பண்ணலன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இன்னைக்கு உங்க வயலன் வெளியில வருதே. தாழ்த்தப்பட்ட ஜாதி அது என்னத்துக்கு இப்ப என்னத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த சண்டைய? நீங்க பண்ணிட்டு இருக்கிறது பெரிய துரோகம். நீங்கலாம் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எல்லார விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் நான் இதுல இறங்கியிருக்கேன். அப்புறம் நீங்க போய் நாங்க வந்து சிவன் என் பாட்டன், அவன் என் முப்பாட்டன்லாம் என்னதுமோ எல்லாம் கதைங்கலாம் சொல்றீங்க. இல்ல, இல்ல, இல்ல. நீங்க என்னத்த ஏன் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கரெக்ட்டா நான் வந்து கேட்ச் பண்ணிட்டு தான் உங்கள வந்து நான் வந்து இறங்கியிருக்கேன் இதுல. ஏன்னா நானும் என்கிட்டயே பண்ணியிருக்கீங்களா அத? என்னவே நீங்க பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி? அப்போ உங்களோட நாடகங்கள்லாம் வந்து எனக்கு நல்லா புரியுது. நீங்க என்ன வந்து அங்கருந்து கத்துனாலும், சபரிமலை ஜெயகாந்தா அவங்களுக்கு சொல்றேன். நீங்க செருப்பால அடிப்பீங்கன்னா, "நீங்க என்ன செருப்புமா?" அப்படின்னு நான் கேட்பேனே தவிர, நான் பயப்படவே மாட்டேன். வெட்டுவேன்னு சொன்னா, "எதால வெட்டுவ? நான் திருப்பி வெட்டுறேன்." அப்படின்னு பேசுவேனே தவிர, நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா இது ரொம்ப இப்போ உச்சத்தில போயிட்டுருக்கு. உங்க அதிபதிசாலித்தனத்த வேற விஷயங்கள கண்டுபிடிங்க போங்க. மருந்து கண்டுபிடிங்க கொரோனா வைரஸ்க்கு. யார் மருந்து குடுத்தா எங்களுக்கு என்ன? நாங்களும் பொழைக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். போய் மருந்து கண்டுபிடிங்க. அத விட்டுட்டு அங்க உட்காந்து இந்த சண்டை என்னத்துக்கு? இன்னைக்கு ஃபுல்லா இண்டோஸ்க்கு ஆப்போசிட்டா தான் நீங்க பேசியிருக்கீங்க அதுல வந்து. இன்னும் அதிகப்படுத்துறீங்களா சண்டைய நீங்க? இதெல்லாம் வந்து ஒரு மதத்துக்கு ஆப்போசிட்டா பேசுற ஒரு விஷயம் தானே? நீங்க தூண்டி விடுறீங்களா? வன்முறைய தூண்டி விடுறீங்களா நீங்க? ஒருத்தன் வெட்டுவான்னுவான், ஒருத்தன் செருப்பால அடிப்பான்னுவான். யோசிச்சு பேசுங்க. நீங்க பேசுறதும்போது நீங்க பேச பேச உங்களுக்கு வந்து கவுண்டர் வீடியோ குடுக்குறது ஒண்ணும் எங்களுக்கு கஷ்டமே கிடையாது. ஆனா வந்து எப்படி எங்க நடந்துக்கணும்? பெரிய குடும்பம் அப்டின்னா, இந்த மாரி தேவையில்லாத வார்த்தைங்கலாம் விடக்கூடாது. ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா, அத வந்து சால்வ் பண்ண பார்க்கணுமே தவிர, புதுசு புதுசா பிரச்சனைகள உருவாக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்ப ஜனங்க வந்து அத பெரிய குடும்பம்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப கொரோனா வைரஸ் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல, உட்காந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா, உங்களுக்குலாம் வேற வேலை இல்ல இல்லையா? ஆளுங்க இங்க இருக்கக்கூடிய அஇஅதிமுகவையும் விட்டா, திமுக சில கட்சிங்க இங்க அ வ க க கேப்டன் அவர்கள் கட்சி, இந்த மாரி கட்சிலாம் ரொம்ப உட்காந்து அந்த இதுல இறங்கியிருக்காங்க பயங்கரமா. சோஷியல் சர்வீஸ்ல எல்லாரையும் காப்பாத்துற வேல. இந்த மாரி சில தேவையற்ற கட்சிங்களுக்கு வந்து இதுதானே வேல. ஆளுங்கட்சிய உட்காந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. இதெல்லாம் ரொம்ப இது வந்து நான் வந்து ஜெனரல் பப்ளிக்கா கூட பேசிட்டு இருக்கேன். அண்ட் ஃபார் ஹிந்துயிசம் பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்க தேவையில்லாத வேல தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா இந்த மாரி இது பண்ணிட்டு ஆனா தேவையில்ல நான் விட்டுட்டு போறத பத்தி இல்ல. இப்ப இது ரொம்ப உச்சக்கட்ட இதுல வந்திருக்கு. இந்த இந்த ஹிந்துயிசம தாக்கிட்டு இருக்கிறது. நாளைக்கு அடிங்கடா இண்டூஸ் எல்லாரும் அடிங்கடான்னு சொல்லிட்டு கூட நீங்க வந்து தயார் பண்ணுவீங்க. அத வந்து நடக்க விடாம தான் நாங்க வந்து சொல்ல வந்திருக்கோம். நாங்க இன்னும் மனிதாபிமானம் இருக்கிற ஆட்கள் தான். அதுல சில வழிபாடுகள் இருக்குதுன்னா, அதுக்காக நீங்க ஒட்டுமொத்த இண்டூஸே வந்து நீங்க தப்புன்னு சொல்லக்கூடாது. எதுக்கு அந்த பரப்பிட்டு இருக்கீங்க வந்து இண்டூஸ் சரி தப்பானவங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம்? நான் திரும்பியும் சொல்லிட்டு இருக்கேன். நேத்து ஒருத்தரு அறுப்பாரு, வெட்டுவேன் நாங்க. வெட்டுனேன்னா முதல்ல உன் பொணம் விழுயான்னு சொன்னேன். நேத்து அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். திரும்பி உங்களுக்கும் நான் சொல்றேன். செருப்பால அடிப்போம். என்ன செருப்பால அடிப்பீங்க? எந்த செருப்பால அடிப்பீங்க? நாங்க எல்லாரும் ஆங்கில செருப்பு எடுத்துன்னு வந்து அடிக்கிறோம். அதுக்காக அஞ்ச மாட்டோம் நாங்க வந்து. நாங்க ஒண்ணும் எந்த தவறும் பண்ணல. நாங்க கிளியரா இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். நீங்க வந்து சும்மா தேவையில்லாம இந்த பிரச்சனைய அதிகம் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. முதல்ல ஜோதிகா வந்து அந்த அந்த இந்து மதத்த பத்தி இழுத்தது தப்பு. அது இப்ப கூட நெனச்சா சரி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலைய பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். அத விட்டுட்டு நீங்க ஒரு வீடியோவா போட்டுட்டு ஒண்ணொன்னா பேசிட்டு இருந்தீங்கன்னா, எல்லாரும் ரெடியா தான் இருக்கோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க என்னால பேச முடியலன்னா வேற யாரோ பேசுவாங்க. அதுக்காக அந்த செருப்பால அடிப்போம். எதுக்கு குதிச்சுக்கிறீங்க? எதுக்கு குதிக்கிறீங்க நீங்க? அங்க இந்த சபரிமலை ஜெயகாந்த் அவங்க உங்களுக்கு தான் கேட்கிறேன். ஏன் குதிக்கிறீங்க? எங்க போயிருந்தீங்க நீங்க இத்தன நாளு? 10 வருஷமா எல்லாரும் அரசியல்லலாம் இருந்திருக்காங்களே! நான் தான் இப்ப சொன்னேனே. திரு சீமான் அவர்கள போய் நீங்க வந்து அணுகியிருக்கலாமே! அவர் ஒரு ட்வீட்ல எல்லாத்தையும் பண்ணி குடுத்துருவாரே! நடிக்காதீங்க.
நீங்க எப்படி எங்களோட இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ, நாங்களும் அதே மாரி உங்களெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். சரியா? அதனால ஹிந்துயிசம் மேல சும்மா சும்மா பேசி பேசி, அவங்க ஏதோ தவறான மனிதர்கள்ன்ற மாரிலாம் நீங்க ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் வந்து, இனிமேல் நாங்க நடக்க விட மாட்டோம். என்னால பேச முடியலன்னா, இன்னும் வேற யாரோ பேசுவாங்க. அவங்க யாரோ பேச முடியல, இன்னும் யாரோ பேசுவாங்க. அதுக்காக எங்கள வந்து தாக்குற வேலைங்க, எங்கள அசிங்கப்படுத்துற வேலைங்கலாம் யாருமே பண்ண வேணாம். இன்னும் அத பிடிக்கலன்னா போய்க்கிட்டே இருங்க. நீங்க கும்பலா நீங்க யாருமே கேட்கல. யாரும் கேட்கல. அதுக்காக காலையில எந்திரிச்சு எந்திரிச்சு எங்கள நாங்க முட்டாளுங்கலாம் கிடையாது. நாங்களும் புத்திசாலிங்க தான். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். நான் இதே ரொம்ப சிவியரா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். தேவையில்லாம இந்த மாதிரி வன்முறைகள் எல்லாம் பேசிக்கிட்டு, எல்லாரையுமே ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு, ஓவரா புத்திசாலித்தனத்த காட்டிக்கிட்டு, இந்த பிரச்சனைய வந்து ஒரு தீர்வுக்கு வராம இருக்கிறது வந்து, இன்னையோட கொஞ்சம் முடிச்சுக்கிட்டா சரி. மருத்துவமனை பத்தி பிரச்சனை இருக்குதா, மருத்துவமனை பத்தி நீங்க அரசுகிட்ட நீங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட பேசிக்கோங்க. அதுக்காக எங்க இண்டூஸ இழுக்காதீங்க. கொத்தனார் வந்து உள்ள போக முடியலன்னா, இது இப்போ லாக்டவுன்ல ஆன பிறகு கொத்தனார் உள்ள போறதுக்கு என்ன பண்ணுமோ அவங்க பார்த்துக்குவாங்க. அதுக்காக இப்ப அத பத்தி பேசி பேசி, இந்துயிசம வந்து என்னமோ நாங்க ரொம்ப பேய்ங்க, பிசாசுங்கன்ற மாரி டெபிக்ட் பண்ண பார்க்காதீங்க. அது நல்லது பண்ணாது. நீங்க எச்சரிக்கிறீங்கன்னா, நான் ரொம்ப பணிவா சொல்லிக்கிறேன். நீங்க அடிப்பீங்கன்னா, நாங்களும் செருப்பால அடிப்போம் உங்கள. நீங்க வெட்டுனீங்கன்னா, நாங்களும் வெட்டுவோம். அதனால வேண்டான்னு நெனைக்கிறேன். நல்லபடியா நான் உங்கள்ட்டலாம் பணிவா கேட்டுக்கிறேன். இப்போ கொரோனா வைரஸ் மாரி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது, தேவையில்லாம உட்காந்து அரசியல் பண்ணிட்டு எல்லாத்தாலையும் சூட் பண்ணாதீங்கன்றத நான் ரொம்ப பணிவா கேட்டுக்கிறேன். ஓகேயா? வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா நண்பர்கள், ஹிந்துயிசம் சார்ந்த எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கங்கள தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லார் சார்பா தான் நான் பேசுறேன். என்னால முடிஞ்சத நான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா பேஸ்ட் போட்டோன்னு விட்டா வந்து ஒரு நாள் அது என்னையும் தான் வந்து தாக்க போகுதுன்றனால தான் நான் முன்னாடி வந்து பேசிட்டுருக்கிறேன். ஸோ உங்களோட எல்லாரோட சப்போர்ட்க்கும், உங்க எல்லாரோட ஒரு அன்புக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.